செந்திலும் மீனாவும் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. செந்தில் மீனா கிட்ட அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. மீனா நீங்களே நேரடியாக கேட்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு செந்தில் என்ன சொல்வாருன்னா, அம்மா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்கள எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க. எடக்கு முடக்க பேசுகிறவங்கள இப்படியெல்லாம் என்னால் பார்க்க முடியல மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபோன் பண்ணேன் அத்தைக்கு, மத்தியானமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்களாம், நான் லீவ் போட்டிருக்கேன், நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அதனால லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. நகையை வாங்கிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் போனாங்கன்னா சரி, இன்னைக்கு வருவாங்கல்ல மீனா அப்படின்னு கேட்பாரு. யாருங்க அப்படின்னதும், அவங்கதான் அண்ணனோட முன்னாள் ஒய்ஃபா ஆக போறவங்க வருவாங்கல்ல அப்படின்னதும், வருவாங்க கடைசி அன்னைக்கு தானே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அவங்க போட்ட 80 பவுன் நகையில 8 பவுன் தான் தங்க நகை. அதை சொல்லுவோமா வேண்டாமா? செந்தில் கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்பு, இப்ப சொல்ல வேண்டாம், இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. செந்தில் நானும் லீவ் போட்டிருக்கேன், எப்படியும் அப்பா கடை திறப்பாங்க, அதனால கடையை பார்த்துக்கணும்ல, நானும் கதிரும் கடையில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். செந்தில் கடைக்கு கிளம்பிடுவாரு. மீனா அவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கடையில கதிரும் பாண்டியனும் இருப்பாங்க. செந்தில் அவங்க அப்பா கிட்ட, அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏது, எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க, அண்ணனை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்வாரு. எல்லாருமே சரவணன், பாண்டியன், கோமதி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்க. மீனாவும் கூட வந்திருப்பாங்க. கதிர் டெலிவரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவரும் அங்க வந்துருவாரு. செந்தில் மட்டும் கடையை பாத்துக்குவாரு. மயிலோட அம்மா அப்பா மட்டும்தான் வந்திருப்பாங்க, மயில் வந்திருக்க மாட்டாங்க. லாயரு கூட வந்திருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாங்கன்னா, நகையை கொடுக்கும்போது நீ வீடியோ எடுங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாங்க, அவங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மீனா தான் எல்லா நகையும் கொடுப்பாங்க. இந்த லாயரும் பார்த்துட்டு எல்லா நகையும் என்ன கருத்து இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்பதான் மயிலோட அம்மா ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நகை எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்களே, என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, நகையும் போச்சு, ஐயோ மேடம் 80 பவுன் நகை 1 கோடி ரூபாய் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவங்க பையனுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு 10 லட்சமும் தோ நிக்கிறாளே, இவ புருஷன் கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு 10 லட்சமும் லஞ்சமா கொடுத்தாக, எங்க நகையை வித்துதான் அந்த காசை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வரும். இல்ல மேடம், எங்க வயலை வித்துதான் நான் அந்த காசை கொடுத்தேன், அப்படியே வேணும்னா நான் கடன் வாங்கி கூட கொடுப்பேனே தவிர பிள்ளைங்களுக்கு செய்வேனே தவிர இவங்க நகையை எடுத்து அடுத்தவங்க நகையை எடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. கோமதியும், இது எப்படி கருத்துதுன்னா எங்களுக்கு தெரியாது மேடம், நாங்க எடுக்கவே மாட்டோம், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அப்ப எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் பேங்க்லயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எவ்வளவு சொன்னாலும் மயிலோட அம்மா நிறுத்தாம என் நகையெல்லாம் ஏமாத்திட்டாங்க, இவங்க தான் மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மீனாவும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீ பேசாம இரு, இத்தனை பேரும் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு பேசுற அப்படின்னு அவங்கள பேச விடாம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொறுக்க முடியாம மீனா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அக்கா கல்யாணத்துல நீங்க 80 பவுன் நகையா போட்டீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படிங்குவாங்க மயிலோட அம்மா. மேடம், இவங்க எல்லாமே பொய் சொல்கிறாங்க, இவங்க கல்யாணத்துக்கு 80 பவுன் நகையெல்லாம் போடலை, வெறும் 8 பவுன் மட்டும்தான் தங்க நகை போட்டாங்க, மற்ற எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன், கோமதி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். சரவணனுக்கு தலையே சுற்றிடும். மீனா கோமதி கிட்ட, அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை, ராஜுக்கும் எனக்கும் தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் வந்ததில் அப்போவே தெரியும் இவங்க கவரிங் நகை தான் போட்டிருக்காங்க அக்காவுக்கு அப்படிங்கிறது தெரியும், சொல்லாமல் இருந்தது எங்கள் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருங்க.